வணக்கம். நான் உங்கள் தேவதர்ஷினி. இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்கின்றோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போங்களா? முதல்ல தோற்றத்தை வச்சு ஆளை எடை போடுவோம் இல்லைங்களா? ஆளும் ட்ரெஸ்ஸும் அவனை பார்த்தாலே லூசு பைய மாதிரி இருக்கான், இவன் என்னத்தை, இவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம முதல்ல முடிவு கட்டிடுவோம். அடுத்தவரோட பேச்சு, இவன் பேசுகிறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, தமிழே இந்த லட்சணத்தில், இவன் என்னத்தை போய், இப்படி எல்லாரையும் ஒரு முன் முடிவோடையே நம்ம அணுகிறோங்க. இதெல்லாம் நாம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. இதனால் அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை கூட நாம் தவற விட்டு விடுகின்றோம். இதைத்தான் வள்ளுவரும் சொல்கிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறார். நாம் சின்ன வயசுலேருந்தே இப்படித்தான், இப்போ மட்டும் இல்லைங்க. ஸ்கூலில் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு பாடத்தை கோட்டை விட்டுட்டு கடைசியில் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்த மாதிரி திருன்னு முழிப்போம். ஆனால் அந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாம் இப்படித்தான் இருக்கோம். இன்றைக்கும் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கவனத்தை செலுத்திட்டு எது தேவையோ அதை பற்றிய ஒரு அறிவோ அதை பற்றிய ஒரு புரிதலோ கொஞ்சமும் இல்லாமல் தொட்டதுக்கெல்லாம் இதில் அடுத்தவங்களை வேற குறை சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏங்க, யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போடுறத அப்படியே எடுத்து ஃபார்வேர்ட் பண்ணிடுறோம். அதை பற்றின அதில் என்ன இருக்குங்கிற ஒரு அறிவோ புரிதலோவாவது வேணும் இல்லைங்களா? இந்த குழந்தை நேற்று இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்று அழுதுகிட்டு இருந்தது, உடனே இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தால் அந்த நியூஸ் 5 வருஷமாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனால் இதுவே அவங்க அம்மா வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது, ஏன்னா ரொம்ப பிஸி இல்லைங்களா? பொதுவாக நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த மனப்பான்மையில் தாங்க இருக்கோம். எனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு அலட்சியம், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அகந்தை. இன்றைய கல்வி நமக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்கின்றது. இதில் யாருமே விதிவிலக்கு இல்லைங்க, எல்லாருமே இப்படித்தான். ஏன்னா மனுஷனுடைய டிசைன் அப்படி. தன்னுடைய மனைவியின் புத்திசாலித்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணவனை நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுதுங்களா? இல்லைங்களே. ஏன்னா மனித மனம் இப்படித்தான் இயங்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் தான் நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்படி மாற்றுறது? இதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா, மருந்து இருக்கா? ஏன்னா நம்மளுக்கு தான் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக சரியாயிடணுமே. ஒரு வாரமாக காய்ச்சலில் கிடந்தாலும் ஒரு மாத்திரை போட்டால் டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடணும், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட்னஸ் வேணுமே நம்மளுக்கு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனதை கொண்டு தான் நம் மனதை மாற்ற வேண்டும். நம்முடைய மனதை ஒரு காலி கோப்பையாக மாற்ற வேண்டும். ஏங்க, ஒரு கோப்பை நிறைய டீ இருக்குது, அதில் இன்னும் மேலே மேலே டீ ஊற்றுனா அந்த டீ வழிஞ்சு வீணாக தானே போகும். ஆக ஏற்கனவே நம்ம மனசில் தேவையில்லாத எண்ணங்களையும் குப்பைகளையும் வைத்திருக்கின்றோம். அதெல்லாம் வச்சுருக்கும்போது இதில் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு அலட்சியம் வேறு. இந்த அணுகுமுறையில் இருக்கும் பொழுது இன்னும் அந்த மனசில் போட்டால் அது என்ன நிற்கும்? அதனால் கோப்பையை காலி பண்ணுங்க, பழைய டீயை தூக்கி கொட்டிட்டு புதுசாக காலி கோப்பையை நீட்டுங்க. அப்போ அதில் டீ ஊற்றும் போது அது நல்லா நிற்கும். நம்முடைய மனதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் முதல்ல தூக்கி தூர போடணும். பொறாமை, அகந்தை, ஆணவம், தாழ்வு மனப்பான்மை, இப்படி எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு நம்முடைய மனதை ஒரு காலி கோப்பையாக வைத்து கொண்டோமேயானால், அப்படி வைத்து கொண்டு இந்த உலகை நாம் அணுகினோமேயானால் எல்லாமே புதிய சுவையில் நமக்கு தெரியுங்க. அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்டாலும் அதன் மெய் பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும். சிந்திப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவதர்ஷினி. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.